அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னா ரிலாக்ஸ் வீடியோ. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் முதலே சொன்னேன், எப்பயும் நம்ம சிரிச்ச முகமாக இருக்கணும். எவ்வளோ சோகங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அதில் வெளிக்காட்டாமல் நம்முடைய பணியை தொடர வேண்டும். பகவத்கீதையிலே சொல்லிருக்கிறாங்க, கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்படி நம்மளுடைய பணிகளை வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் நம் மனது என்றைக்கும் அமைதியாக எந்தவித துக்கத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருந்தால்தான் நம்முடைய வேலையை செவனே சரிவர செய்து நாம் முன்னேற முடியும். ஆதலால் நகைச்சுவை, சிரிப்பு, காமெடி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இயல்பாக குணமாக இருந்தால் நமக்கு எந்த கஷ்டமும் துன்பமும் பெரிய ஒரு சுமையாக தெரியாது. இந்த சிரிப்பும் நகைச்சுவையும் நம்மிடம் இருந்தால் நமக்கு டென்ஷன் குறையும், உடல் ஆரோக்கியமும் புத்துணர்வும் பெறும், கவலைகள் மறைந்து போகும், நம்முடைய நட்பு வட்டாரம் மேலும் மேலும் பெருகும், நமக்கு கோபம் வருவது குறையும், அப்படியே வந்தாலும் அது அடங்கி போகும், நமது வேலையில் உற்சாகம் பிறக்கும், நாம் எதையும் களைப்பின்றி சலிப்பின்றி எந்த பணியும் செய்ய முடியும். அதனால் பணியானது நம்ம செய்யும் வேலையானது கண்டிப்பாக பன்மடங்கு அதிகரிக்கும். நம் நகைச்சுவை உணர்வோடு சிரிப்போடு இருந்தால் பிறரிடம் நம் பழகும் விதமும் எந்தவித பிரச்சனைக்கு உள்ளாகாமல், அவர்களே தவறு செய்தாலும் கோபமாக பேசினாலும் நம்மிடம் நகைச்சுவை உணர்வு இருந்தால் அதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நமது பணி பாதிக்காமல் பார்த்து கொள்ளப்படும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆதலால் நாம் அனைவரும் சிரித்து மகிழ்வோம், பிறரையும் சிரிக்க வைப்போம். புன்னகைதான் நம் முகத்திற்கும் நமக்கும் பேரழகு. ஆதலால் சில நகைச்சுவை துணுக்குகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே சமயம் சில சிந்தனை கருத்துக்களையும் இந்த வீடியோவில் பகிர்கிறோம் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோவை இந்த 2025 புத்தாண்டில் வெளியிடுகிறோம். நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.